ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ எப்படியோ விநாயகர் சதுர்த்தி முடிச்சு ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். இருந்தாலும் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக என்னோடய விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் கும்பிட்ட விநாயகர் சதுர்த்தி விலாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் மினிமலாக தான் கும்பிட்டுருந்தோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்ததுமே நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு டுட்டும் குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டேன். டின்ட்டுவையும் ஆயா குளிக்க வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அவனை ஃபீட் பண்ணி யானையில் தூங்க வச்சுட்டேன். காலையிலேயே அப்பாவும் ஹஸ்பண்டும் போயிட்டு பிள்ளையார் வாங்கிட்டு கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. மதியம் சாமி கும்பிடும்போது வந்துடுவார். என்னோடய மாமியார் வீட்டில் அச்சு பிள்ளையார் தான் வைக்கிறது பழக்கம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கி கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் கிளம்பிட்டார். இப்போ பிள்ளையாரை ரெடி பண்ணணும். ஸோ பிள்ளையாருக்கு மாலையெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எருக்கம்பூ மாலை, அருகம்புல் மாலை, அதுக்கப்புறம் ரோஜாவை வச்சும் ஒரு மாலை ரெடி பண்ணியிருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடியும் பிள்ளையாரை நான் தான் ரெடி பண்ணுவேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. இந்த எருக்கம்பூ மாலை, அருகம்புல் மாலை எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடிமேடாகவே கடைகளில் கிடைக்கிது இப்போது. இருந்தாலும் நம்ம கையிலேயே கோர்த்து போடும்போது இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் கடையில் வாங்கும்போது இருக்காது. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து என்னோடய கையில் தான் இது பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ அது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பிள்ளையாரை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட் இயர் வாங்கிட்டு வந்த பிள்ளையார் பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. பொட்டு கூட வைக்க வேண்டியதில்லை, அவங்களே பெயிண்டில் பொட்டு வச்சுட்டு இருந்தாங்க. பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ப்ளைனாக வெறும் மண்ணில் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பெயிண்ட் அடிச்சிருக்க பிள்ளையார் பார்க்குறதுக்கு வேணும்னா ரொம்ப அழகாக இருக்கலாம், ஆனால் அது அந்தளவுக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லி கிடையாது. மண் இல்லைனா களிமண்ணில் செஞ்ச பிள்ளையார் தான் நேச்சருக்கு எப்போவுமே ரொம்ப சேஃப். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மணலில் செஞ்ச பிள்ளையாரே வாங்குறதுக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு சந்தனம் வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டேன். ரொம்ப அதிகமாக பொட்டு வைக்காமல் அங்கங்கே எங்கே வைக்கணுமோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நான் பொட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நானே என் கையால் கோர்த்து வச்சுருந்தேன் எருக்கம்புல் மாலை, அருகம்பூ மாலை, அதுக்கப்புறம் ரோஜா அது காம்பை எடுத்துகிட்டு கோர்த்து வச்சுருந்தேன். இது டின்ட்டுவோடைய பர்த்டே ஃபோட்டோஷூட்க்கு வாங்கின ஃப்ளவர்ஸ் தான். ஸோ அதை அப்படியே நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை மாலையாக கோர்த்து பிள்ளையாருக்கு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தொப்பையில் காயின் ஒட்டணும். ஸோ அதுவும் ஒட்டியாச்சு. ஃபைனல் அவுட்லுக் இதுதான். அதுக்கப்புறம் இன்னைக்கு சாமி கும்பிட்றதுக்கு தேவையான சமையல் எல்லாமே அம்மா தான் பண்ணியிருந்தாங்க. ஒயிட் ரைஸ், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், ரசம், சுண்டல், கொழுக்கட்டை இது எல்லாமே பண்ணியிருந்தாங்க. கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு மட்டும் ஹெல்ப்புக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஆக்சுவலி என்னை கூப்பிடாம அவங்களே கூட பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்டா கூப்பிட்டோன்னு சொல்லி அவங்களுக்கு ஆயிட்டிருக்கோம். ஏன்னா ஃபைனலாக நான் பண்ண கொழுக்கட்டையை பார்த்து அவங்க நொந்தே போயிட்டாங்க. இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை மாவு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். கொழுக்கட்டை அச்சு அதுக்கு ஃப்ரீயாக இருந்தது போல். ஸோ அதில் பண்ணால் ஷேப் ரொம்ப சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே நான் ட்ரை பண்ணேன். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா அந்த அச்சில் நெய் தடவாமல் டைரெக்டாக மாவு வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டேன். அது எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு போதும்னு போயிடுச்சு. ஃபைனலாக அது கொழுக்கட்டை ஷேப்லேயே வரல. ஸோ அதுக்கப்புறம் அதை மோதகமாக நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஒரு சில போராட்டத்துக்கு அப்புறம் கொழுக்கட்டை கொஞ்சம் நல்லா வந்தது. வேறு ஷேப்ஸ்லேயும் பண்ணியிருந்தோம். ஸோ குக்கிங் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணேன் சாமி கும்பிட்றதுக்கு வர சொல்லி. பிள்ளையார் பக்கத்தில் பொரி, கம்பு, சோளம், ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே வைக்கணும் இல்லையா, அது பிள்ளையார் வாங்கிட்டு வரும்போது எல்லாத்தையுமே செட்டாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இலை போட்டு இன்றைக்கி குக் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான எல்லாத்தையுமே கூட கரெக்டாக பண்ணிட்டேன். இருந்தாலும் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் கிட்டே ஒரு முறை நான் கேட்டுக்கிட்டேன். ஏன்னா சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோன்னு தெரிய வந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட செகண்ட் சஜஷன் கேட்கறதுல தப்பு கிடையாது. ஃபைனலி பீஸ்ஃபுல்லாக விநாயகர் சதுர்த்திக்கு இன்றைக்கி சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாரு. அப்புறம் இன்றைக்கே பிள்ளையாரை எடுத்துகிட்டு போயிட்டு கரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாள் அவ்வளோவா சரியாக அமையலை. 3rd டே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, 5th டே ஞாயிற்றுக்கிழமை, 7th டே செவ்வாய்க்கிழமை. ஸோ இந்த எந்த நாள்லையுமே பிள்ளையாரை எடுத்துகிட்டு போயிட்டு கரைக்க முடியாது. ஸோ ஒரே மனசாக இன்றைக்கி ஈவினிங்கே எடுத்துகிட்டு போயிட்டு கரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருந்தேன். அவரும் ஓகே சொல்லியிருந்தார். ஈவினிங்கும் ஒரு டைம் சாமி கும்பிடணும் இல்லையா, ஸோ ஈவினிங் பூஜை பண்ணிவிட்டு கால் பண்ண சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பிள்ளையார் எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்லியிருந்தார். ஒரு 6 o'clock பிள்ளையாரை எடுத்துகிட்டு போயிடணும். ஏன்னா விளக்கு வச்சதுக்கப்புறமும் பிள்ளையாரை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஈவினிங் பிள்ளையாருக்கு படைக்கிறதுக்காக மக்ருனி வச்சு பால் பாயசம் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கேசரி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். மதியமே வடை பாயசம் எதுவுமே பண்ணல, சுண்டல் கொழுக்கட்டை மட்டும்தான் செஞ்சுருந்தோம். ஸோ ஈவினிங் பாயசம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்ருனி
எல்லாத்தையும் வச்சு வந்து பாயசம் வந்து பண்ணிட்டேன். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் கூட. இதோட ரெசிபி கூட சேனலில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஒரு 5 o'clock போலவே பூஜை வேலை எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ரிலாக்ஸாக சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிள்ளையாரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும். விளக்கு வத்தி எல்லாத்தையுமே ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சு வச்சுருந்த பாயசத்தையும் வச்சு பிள்ளையாருக்கு வந்து தீபார்த்தனையும் வந்து காட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்து கால் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பிள்ளையாரை அன்றைக்கே எடுத்துகிட்டு போயிட்டு கரைச்சதுக்கு மெயினாக 2 ரீசன்ஸ் வந்து இருந்தது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா, நாள் வந்து சரியாக அமையலை. செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இந்த மாதிரி கிழமையில வந்து பிள்ளையாரை எடுத்துகிட்டு போயிட்டு கரைக்கிறது வந்து மனசுக்கு வந்து அந்தளவுக்கு திருப்தியாக இல்லை. அந்த மாதிரி கரைக்கவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது 2வது ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட 9th டே தான் வந்து நாள் வந்து நல்லாயிருக்கு. ஸோ 9 days வந்து பிள்ளையார் வீட்டில் இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது தான். ஆனால் சும்மாவே வந்து பிள்ளையாரை நம்ம வச்சுருக்க முடியாது. காலையில் ஈவினிங் 2 நேரமும் வந்து நம்ம பூஜை பண்ணணும். ஸோ தினமும் மார்னிங்கே எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு பூஜை பண்ணணும், ஈவினிங்கும் ஒரு முறை பூஜை பண்ணணும். ஸோ அதுபோல் சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக ஏதாவது குக் பண்ணி வச்சு சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். கடையிலும் வாங்கி வச்சு சாமி கும்பிடலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் குக் பண்ணி வைக்கும்போது கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கடையில் வாங்கி வைக்கும்போது கிடைக்கிறது இல்லை. வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்கிறாங்க, நியூபார்ன் பேபி வந்து இருக்காங்க. ஸோ நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீட் பண்ணும்போது டெய்லி தலைக்கு குளிக்க முடியாது. ஸோ இது போல் நிறைய விஷயம் இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் ரொம்ப சிரமமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணிட்டோன்னா இத்தனை நாள் வந்து நம்ம கஷ்டப்பட்டு சாமி கும்பிட்டதுக்கு வந்து ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். ஸோ ஃப்யூச்சரில் பசங்க வளர்ந்ததுக்கப்புறம் எத்தனை நாள் வேணும்னாலும் பீஸ்ஃபுல்லாக வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். இப்போது வந்து ரொம்ப சிரமப்படுத்திக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் அன்றைக்கே எடுத்துகிட்டு போயிட்டு கரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஹஸ்பண்டும் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ எனக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றத நான் சொல்லும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே வந்து எனக்கு பெரிய ஹாப்பினஸ் தான். இதை வந்து ஏன் நான் பெரிய விஷயமா சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கூட நிறைய வீட்டில் நியூ மாம்ஸ் வந்து இருப்பீங்க. அவங்க வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு வீட்டு வேலையும் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும்போது எத்தனை ஹஸ்பண்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்துகிறவங்களும் இருக்காங்க. ஆஃப்டர் டெலிவரி நியூ மாம்ஸ்க்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த டைமில் ஹஸ்பண்ட் கொடுக்குற சப்போர்ட் தான் பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லி நான் சொல்லுவேன். அன்றைக்கி நைட்டு ஹஸ்பண்ட் குழந்தைங்க கூட சேர்ந்து பக்கத்தில் இருக்க ரத்னகிரி முருகர் கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்திருந்தோம். அன்றைக்கி டே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல்லாக போச்சு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.